शारदातुङ्गस्तनगरडी सुत्यभोक्तिकृष्णं पारार्त्यं स्वं सदस्रसिद्धिमध्यापयन्तीं स्वशिष्टायां सृजनिगलितं याब्लाकृत्य पुङ्क्ते गोदा तस्मै नमैदं भूय एवास्तु भूय அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்டு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பக்தி மனம் கமழும் மார்கழி திங்கள் 23ஆம் நாளுக்குரிய பாசுரம். திருப்பாவை பாசுரங்கள் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய மனதை கவரும். திருப்பாவை பாசுரங்களில் எது சிறந்தது என்று நமக்குள்ள ஒரு பட்டிமன்றம் நடத்தினா அதுக்கு தீர்ப்பே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒன்றை ஒன்று முந்தி கொண்டு வந்து முன்னால் நிற்கும் கருத்துக்களிலே. அதில் இந்த மாரி முளைமழிஞ்சில் பாசுரத்துக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. நாச்சியார் நேற்றைய தினம் பெருமாளை எழுப்பியாச்சு. நாங்கள் செங்கன் சிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் கொண்டு எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோ என்பாவாய். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோ என்பாவாய். ஒரு அட்வான்ஸாக ஒரு கோரிக்கை வச்சுட்டா. எப்படி கோரிக்கை வச்சுட்டானா, நாங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் உன்னை வணங்குகிறோம், எங்கள்கிட்ட தவறுகள் இருக்கும். ஆகவே உன்னுடைய கண்கள் இரண்டும் சூரிய சந்திரன் மாதிரி குளிர்விக்கவும் முடியும், எங்களை சுட்டரிக்கவும் முடியும். ஆகவே எங்களுடைய தவறுகளை பொறுத்து எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாயின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டால இனிமேல் இனிமே வரக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் கோரிக்கை மனு கொடுக்குற இது. இப்போ பெருமாள் வந்துட்டார் வச்சுக்குவோம். படுக்கையில் எழுந்துட்டார். இப்போ பெருமாளை எப்படி வர வேண்டும் என்று கட்டளையிடக்கூடிய பாசுரம் இது. அருமையான பாசுரம், அனுபவிக்க வேண்டிய பாசுரம். மாரி முளைமழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பெயர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். பகவானுக்கு பெருமாள் எதிர்ந்தாச்சு. எந்திருந்த உடனே சாதாரணமாக யாருமே எழுந்திருந்த உடனே என்ன ஆகும், ஒரு களைப்பு இருக்கும். தூக்கத்தில், அதாவது விடிகாலை பொழுது நல்லா தூக்கம் வரக்கூடிய நேரம். சாதாரணமாக பார்த்தோன்னா விடிகாலையில் தான் நல்லாவே தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை தவிர்த்து துயில் எழுப்பியிருக்கா. எந்திருந்த உடனே எப்படி வரணும்னு நாச்சியார் சொல்கிறார். சாதாரணமாக தூங்கி எழுந்திருந்த உடனே எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அதில் மனிதனுக்கு ரொம்பவே இருக்கும். தூங்கி எழுந்திருந்த உடனே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஜீவராசி என்னன்னா சிங்கம் தான். அதைத்தான் அழகாக நாச்சியார் சொல்லுவார். சிங்கம் என்ன பண்ணும்னா, மழைக்காலத்தில் குகைக்குள்ளே போய் அடங்கிக்கும். சிங்கத்துக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு. அது நம்மளை மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாது, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும். அப்பப்போ வேட்டையடித்து அப்பப்போ சாப்பிடும். சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போட்டு போயிடும். அது பாக்கி இருக்கிறத மிச்சத்தை வச்சு சாப்பிடாது. அது இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. அதுக்கு
அது என்ன பண்ணும்னா மழைக்காலத்தில் குகையில் போய் ஓய்வு எடுக்கும். மழைக்காலம் முடிஞ்சு அது ஓய்வு எடுத்த உடனே அது வெளியில் திரும்பி வந்த உடனே அந்த குகையிலேருந்து வெளியே வரும். வரக்கூடிய கோலத்தை நாச்சியார் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். மாறி முளைமழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. வார்த்தைக்கே படிக்கும்போதே நமக்கு கண் முன்னால் சிங்கம் தெரியும். குகையிலேருந்து வருது அந்த சிங்கம். எப்படி வருதுன்னா மாறி முளைமழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கமா அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க. அந்த அதில் பிடரி அப்படி ஒரு சிலுப்புமா வேரி மயிர் பொங்க எப்போ ஆடும் பேர்ந்துதிரி அப்படி பிடரிய ஒரு சிலுப்பு ஒரு கர்ஜிக்குமா. இது கர்ஜிச்ச உடனே அதனுடைய சத்தம் கேட்ட உடனே எல்லா மிருகங்களும் பயந்து ஓடுமா. ஏன்னா சிங்கம் வேட்டைக்கு புறப்பட்டு எடுத்துணும். வாழ்ந்து போகக்கூடிய மிருகங்களை அதை விட அதிக வேகத்தை போய் இது பாய்ஞ்சு பிடிக்குமா. அது பிடிக்கிறக்கா முதல்ல என்ன பண்ணும்னா அப்படி ஒரு சோம்பல் முறிச்சு ஒரு கர்ஜனை விடுமா. முன்னால் தூக்கி வச்சுட்டு பின்னங்காலை எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிட்டு கால்களை முறுக்கி அப்படி ஒரு பிடரியை சிரிப்பிட்டு ஒரு கர்ஜனை மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நான் வேட்டைக்கு வரப்போகிறேன், உங்களை காப்பாற்றிக்க முடிஞ்சவங்க காப்பாற்றிக்குங்கோ அப்படிங்கிறதா அது கர்ஜனைன்னு பேர். மற்ற எல்லா மிருகங்களுக்கும் கத்துது, கரையுது, கூவுது, இப்படி தான் பேர். சிங்கம் ஒன்று தான் அது அதனுடைய கத்தல், அதனுடைய இறைச்சல் எப்படி இருக்கும்னா கர்ஜனை. அது பேரே ஒரு கம்பீரமாக இருக்கும், சிம்ம கர்ஜனைன்னு பேர். அப்போ மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா. நீ தூக்கத்துலேருந்து எழுந்து வந்திருக்கும் போது யார் மாதிரி வரணும்னா சிங்கம் மாதிரி கம்பீரமாக எழுந்து வரணும். வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூவண்ணா. உன்னை சிங்கத்தோட ஒப்பிட்டேனே என்று நீ சிங்கத்துக்கு பேர் மிருகேந்திரன்னு பேர். அது சிங்கம் வந்து மிருகங்களுக்கு தலைவன். ஆனால் நீ உன்னுடைய மனசு எப்படி தெரியுமா? பூ போன்ற மனசு உள்ளவன். பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. நீ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நான் உனக்கு ஒரு ஆசனம் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் என்ன? சிங்காசனம். அது வந்து சிங்காசனம்னே பேர் போல இருக்குது. நாச்சியார் கொடுத்த இது சிம்மாசனம்னு பேர். ஏன்னா அதில் உட்காரக்கூடிய அரசன் கம்பீரமாக இருக்கணுமா. சோப்பலாங்கி மாரி சோர்ந்து போய் உட்காரக்கூடாதான். இந்த அரசன் சிங்கம் எப்படி தன் துறக்கத்திலிருந்து வந்தால் கூட அந்த அந்த ஓய்வு அந்த ஒரு உறக்கத்தினுடைய களைப்போ அல்லது இதோ தெரியாமல் எப்படி கம்பீரமாக புறப்படுகிறதோ அதே மாதிரி அந்த சிம்மாசனத்தில் சீரிய சிம்மாசனத்திலிருந்து அந்த கடைசி வரி தான் முத்தாய்ப்பாக வச்சது. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரொம்பாவாய். நாங்கள் வந்திருக்கக்கூடிய காரியங்களினுடைய கோரிக்கையை ஆராய்ந்து அருள். நம்மளாம் இந்த பாசரத்தை சொல்லிட்டாவே நீங்கள் என்ன வேணாலும் பிரார்த்தனை வைக்கலாம். நம்ம பிரார்த்தனை தப்பாக இருந்தால் கூட சொல்லப்போனால் நம்முடைய பிரார்த்தனைகள்ங்கிறது எப்படி இருக்கும்னா நியாயமற்ற பிரார்த்தனைகள் கூட இருக்கும். நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் நமக்கே எதிராக கூட மாறும். நம்முடைய கோரிக்கை நாம் பெருமாள்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியாது. அதுக்காக தான் நாச்சியார் இங்கே வந்தால் பூமியில் அவதாரம் பண்ணது, கரெக்டாக கேட்கணும்னு. ஏன்னா கேட்டு வாங்க தெரியாது நமக்கு. பெருமாள் நிறைய கொடுப்பாத நம்ம தருத்தம் மாதிரி நம்ம குறைச்சி கேட்போம். பெருமாள் நிறைய கொடுத்துட்டாருன்னா அதை அனுபவிக்கக்கூடிய அது தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்காது. அதனால் ஒரு தாய்க்கு தெரியும் இந்த குழந்தைக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டால் அது சாப்பிடும், அது எப்போ எதை சாப்பிட்டா ஜீரணம் ஆகும்,
எப்போ கொடுக்கணும் அது தாய்க்கு தான் தெரியும். அதே மாதிரி பெருமாளுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்துதான் அவர் கொடுப்பார். நம்ம கொடுத்தது பூராமே அவன் நமக்கு அளவோடு தான் கொடுத்திருக்கான். அதையும் மீறி நாம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, ஆசைப்பட்டு நம்ம கேட்டதை அப்படியே அவன் கொடுத்து விட்டால் நாம் அதை அனுபவிக்க முடியாது. அதுக்காகத்தான் நாச்சியார் அழகாக சொல்கிறார், யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரொப்பாவாய். நாங்கள் கண்டதெல்லாம் கேட்போம், நியாயமானதாகவும் இருக்கும், நியாயம் இல்லாததாகவும் இருக்கும், பேராசையினாலும் இருக்கும், அல்லது அல்பத்தனமான ஆசையாகவும் இருக்கும். இது எது எனக்கு நல்லது, எது எனக்கு பயன்படும், எது எனக்கு தகுதியானது என்பதை ஆராய்ந்து அருள். இந்த பாசனம் சொன்னோன்னா உண்மையில் நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பாசுரத்தை மனசுக்குள்ளே உள்வாங்கி நம்ம இந்த பாசுரத்தை சொல்லணும்னா வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் மனசுக்குள்ளே என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சரி, நாச்சியாருடைய வாக்கு, பகவானே நான் கேட்குறேன், இது கேட்பதற்கு எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு தெரியாது, இது எனக்கு பயன்படுமா பயன்படாதா, நீ இதை கொடுத்தேன்னா அது நான் அனுபவிக்க எனக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆகவே எனக்கு தகுந்தது எது என்பதை நீ ஆராய்ந்து கொடு, நான் கேட்டேனேன்னு கொடுத்துடாத. இதான் இந்த பாசுரத்துடைய அர்த்தம். இது நமக்கு நாச்சியார் எடுத்து கொடுக்குறா, இப்படி கேளுன்னு. இந்த காட்சியை சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு பெரியவர்கள் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. அது கற்பனையோ உண்மையோ, ஆனால் நான் ரொம்ப ரசிக்க வேண்டிய நிகழ்ச்சி. பெருமாள் நாச்சியாருடைய கனவுல சொல்லிட்டா, நாளைக்கு உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேருன்னு. பெரியாழ்வார் கனவுலையும் சொல்லியாச்சு, இங்கே சோழ மன்னனுடைய கனவுலையும் சொல்லியாச்சு, அர்ச்சகர்களுடைய கனவுலையும் சொல்லியாச்சு. நாளைய தினம் குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் ஆண்டாளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரியாழ்வார் சொல்லியாக்கி ஸ்ரீரங்கத்தில் கொண்டு வந்து உன்னுடைய பெண்ணாகிய கோதையை என்னிடம் ஒப்படை. நாச்சியார் கனவுல வந்தாச்சு, வாரணமாயிரம் சூழவளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குணம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான்னு அவளுடைய கனவுல வந்து உன்னை நாளை சுப முகூர்த்தத்தில் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். தாயார் போய் சொல்கிறா, பெரியாழ்வாருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அவருக்கும் கனவுல சொல்லிட்டார். நம்ம சாதாரண பொண்ணாக எடுத்து வளர்த்துன்னு வந்தோம், பெருமாளையே கைப்பிடிக்க போகிறாளா அப்படின்னு ஆச்சரியம். சோழ மன்னனுடைய செய்தி வருகிறது, உங்களுக்கு தேரெல்லாம் அனுப்பியாச்சு, ரதத்தில் ஏறி பூப்பல்லாக்கில் ஏறி நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதருடைய சன்னதியில் உங்களுடைய மகளாகிய கோதை பிராட்டியை ஒப்படைக்கணும். இப்போ இவருக்கு உறுதியாயிடுச்சு, சரி, ஏன்னா பெருமாள் கிருஷ்ணனை நம்ப முடியாது. அழகாக சொல்லுவார், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், என்னப்பன் என்ன என்றால் அதை எச்சில் படித்து கடித்து கொடுப்பான், அழகான மலர் கொண்டு வந்தே ஒரு பூவை கொண்டு வந்து கொடுப்பான், உடனே சரி கொடு நான் வாங்கி வச்சுக்கிறேன்பா, முடியாது நீ கண்ணை முடிக்க நான் வைக்கிறேன்பானா. இவன் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், அந்த பூவை கொண்டு அவன் தோழிக்கு கொண்டு வைப்பானான். அப்படிப்பட்ட தீராத விளையாட்டு பிள்ளைன்னு பாரதி அனுபவிப்பார். ஆனால் அவனுடைய எதுலேயுமே பொய் தான், கிருஷ்ணன்னாவே பொய் தான், ஆனால் அது அழகாக இருக்கும். அது அப்படிப்பட்டவன் நம்ப முடியல, கிருஷ்ணனை நம்ப முடியாது. ராமனா சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஈல் ஒரு வில் ஒரு சொல்லுன்னு இருக்கிறவனுக்கு. ஆனால் அரசன்கிட்ட வந்து விட்டது, ராஜா சொன்னார்னு உடனே சரின்னு அந்த
பல்லக்கில் ஏறி எல்லோரும் போகிறார்கள். திருவரங்கத்தினுடைய எல்லை வாசலிலே உபசாரங்களோடு பல்வேறு அலங்கார வளைவுகளோடு வரவேற்பு எல்லாம் பலமாக இருக்குது. உள்ளே போய் திருவரங்கத்தில் பெருமாள் சன்னதி கிட்ட போயாச்சு. ஆண்டாளை அழைத்து கொண்டு உள்ளே போனால் சர்வாலங்கார பூஷிதையாக இருக்கா நாச்சியார். உள்ளே போன உடனே அங்கே கொண்டு போய் சன்னதியில் நிறுத்தின உடனே பெருமாள் எப்படி இருப்பார் இவருக்கு ரொம்ப பெரியாழ்வாக இருக்குது. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கீர்த்தியானகம் வந்தே விஷ்ணும். அப்படிப்பட்ட பெருமாள் அலங்கார பூஷிதமாக இருப்பார்னு இவர் போய் பார்த்தா பெருமாள் அங்கே நரசிம்மராக சிங்கமும் மனிதனும் கலந்த உருவத்தில் கோர நகங்களோடு தலை பிடரி விரித்து கொண்டு உட்கார்ந்துருக்கார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, பகவான் எப்படிப்பட்ட சொரூபம் உள்ளவர்! சகசிரசீரிஷா புருஷக சகசிராட்ச சகசிரபாத், ஆயிரக்கணக்கான நாமங்கள் உள்ளவன், சதுர்புஜங்களோடு சங்கு சக்கரதாரியாக ஒரு சிவந்த நயனங்களோடு எப்படியெல்லாம் சொல்லலாம், எவ்வளோ அழகாக வர்ணிக்கி இருக்கு வேதம் அவரை. அப்படி இருப்பார்னா இவர் என்னடானா சாதாரணமாக மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் மனக்கோலத்தில் அழகில்லாதவன் கூட தன்னை அழகுபடுத்தி கொள்வான். தலையெல்லாம் வாரி அழகாக மேக்கப் பண்ணிட்டு. ஆனால் ஏற்கனவே அழகாக உள்ளத பெருமாள் தன்னை அகோரமாக அவருக்கு நரசிம்மருக்கு அகோராயான ஒரு இதுவும் உண்டு. தன்னை கோரப்படுத்தி கொண்டவர்னு அர்த்தம். கோரமான பற்களோடு கூரிய நகங்களோடு காட்சி தரார். ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம எவ்வளோ கற்பனையோடு வந்தோம், இவர் என்னடா அழகாக இருக்கக்கூடியவர் தன்னை ஒரு மிருகமாக மாற்றிக்கொண்டு இப்படி உட்கார்ந்துட்டுருக்காரே மாப்பிள்ளை வெறுப்புக்கு மாப்பிள்ளை கோலத்தில் அப்படின்னா. தாயாரை பார்த்தா இப்போ தாயார் சிரிச்சுட்டே சொல்லலாம், நேத்திக்கே என்னோட வீடியோ காலில் பேசிட்டார் அப்படின்னு. என்னம்மா என்ன நேத்திக்கு என்கிட்ட பெருமாள் கேட்டார், நான் நாளைக்கு என்ன ஆடையில் வரணும், எந்த அலங்காரத்தோடு வரணும்னு கேட்டார். எனக்கு மனசுக்குள்ளே அவருடைய பல்வேறு அவதாரங்களுடைய நினப்பு ஓடினது. இதிலே என்னுடைய மனதுக்கு உகந்த மாயன் மணிவண்ணனா கிருஷ்ணனா வந்து என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லலான்னு வந்தது. ஆனால் கிருஷ்ண வேஷம் போட்டால் இவனுக்கு ஏமாத்துற புத்தி வந்துடும், சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான். ராமன் கேட்கவே வேண்டாம், ஏகபத்தினி விரதன், சீதையை தவிர வேறு நினைக்க மாட்டார். இப்படி ஒவ்வொரு அவதாரங்களுடைய ஒவ்வொன்றையா டிக்கடிச்சு பார்த்தா ஒரு மேக்கப்பும் சரியாக அவருக்கு ஒத்து வரல. அப்போ சொன்னால் ஒரு சாதாரண குழந்தை கூப்பிட்டது என்பதற்காக தூணை பிளந்து கொண்டு வந்து தன்னுடைய ஓங்கி உலகளந்த உத்தமனாகியவன் தன்னுடைய உடம்பை சுருக்கி கொண்டு பிரகலாதனானவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்ன உடனே அந்த தூணிலிருந்து பிரகலாதன் ஒரு துரும்பை காட்டிட்டான்னா துரும்புல இருந்து கூட நம்ம வெளியே வர வேண்டியதாக இருக்குமே ஒரு துரும்புக்குள்ளேயும் அந்த இடத்துல பூரா வியாபித்து இருந்தானா. ஏற்கனவே மேக்கப் போட்டு கொண்டு நரசிம்மருடைய அடையாளத்தோடு ஒரு துரும்பிலும் தூணிலும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அணுக்குள்ளே கூட இருந்தானா நரசிம்மரா. ஆனால் பெருமாளுடைய நல்ல நேரம் தூணை காட்டி கேட்டான் இரண்டியன், இந்த தூணில் இருக்கானா? உடனே அந்த தூணில் இருக்கான், ஆமாம் இருக்காருன்னு உடனே தூணை பிளந்து கொண்டு வந்தார். நல்ல வேலை
இரண்யகசிபு ஒரு துரும்பை காமிச்சு இதில் இருக்கானான்னு கேட்டு துரும்புக்குள்ளே இருந்து அவர் வர வேண்டியது இருக்கும். அதனால தூணை சொல்லும்போது நரசிம்மருக்கு தாயார்னு கூட சொல்லுவாங்க. நரசிம்மர் வந்து அந்த தூணிலேருந்து வந்ததுனால, தூணிலேருந்து வந்ததுனால அந்த தூணை தெய்வமாக தாயாக மதிப்பார்கள். அதனால தான் இன்றைக்கி வீட்டில் தூண் இருக்கும்போது தூணை காலை வச்சு மிதிக்கக்கூடாது, அது மேலே அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். எதுக்காக சொன்னேன்னா, ஆகவே அந்த வடிவத்தில் வந்திருந்தார். ஆகவே இந்த பக்தனுக்கு எளிவந்தவனாக ஒரு சாதாரண ஒரு குழந்தை கேட்டதுங்கிறதுக்காக வாக்கு தவறக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாலேயே வந்து பெருமாள் தயாராக இருந்தான், எப்போ பிரகலாதன் காட்டுவான்னு. ஆக சொன்ன சொல் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை. நரசிம்மன்ட்ட நம்ம வரம் கேட்டு போனோன்னா நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டானான். அந்த மாதிரி வரப்பிரசாதி. அதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த பாசுரத்திலே நீ சீரிய சிங்கமாக இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு நாச்சியார் சொல்கிறார். பாசுரங்கள்லேயே நான் கேலியாக சொல்கிறது, நாச்சியாருக்கு உகந்த பாசுரம், நாச்சியார் லைத்த பாசுரம்னு கூட சொல்லலாம். அதோடு நம்மை லைக்க செய்யும் பாசுரம். நமக்கு வரம் எப்படி இனிமேல் வரிசையாக வரம் கேட்குறது தான். இனிமேல் எப்படி வரம் கேட்கணுங்கிறதுக்காக நமக்கு பாடம் எடுத்த பாசுரம் இந்த பாசுரம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. ஆஞ்சாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். வசுதேவ சுகந்தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய தசே ரகுநாதாய நாதாய சீதாயாபதே நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அவதாமகத்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம். வஜ்ரநாகாய வித்மகே தீக்ஷ்ணதம் ஸ்ராய் திமிகே தன்னோ நரசிம்ம பிரசோதயாது. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுவா கரோமி யத்யத் சகலம் வரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய இதி சமர்ப்பயாமி. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.